விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம். நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? 1984 ஜனவரி 26 ரிலீஸ் ஆன விதி அப்படின்னு ஒரு படம். கே விஜயன் எடுத்தது. வசனம் ஆரூர் தாஸ், உலக புகழ்பெற்ற வசனங்கள். அப்பெல்லாம் கேசட்ல தான் கதை வசனங்கள்லாம் ஓடும். இந்த படம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணது. இப்போ இதையே இங்கே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ நம்ம சீமானுக்காகத்தான். இன்னைக்கு இவர் பேரு சீமானுங்க, அன்னைக்கு அவர் பேரு ராஜாங்க. கோர்ட்ல ராஜா கிட்ட கேட்பாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னு. எனக்கு ராதாவை தெரியும், ராதா ஒரு நாள் மகாபலிபுரம் போகலான்னு சொன்னால் நானும் போனேன். அங்கே போய் பீச்சில் பேசிகிட்டு இருந்தோம், படக்குன்னு என்னை தண்ணியில் தள்ளி விட்டுட்டா. ஐயோ ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சே, நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ ராதா சொன்னால், பக்கத்தில் தான் தெரிஞ்சவங்க ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்குது, ஆனால் நம்ம அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா. நான் ரூம்குள்ளே போன உடனே படக்குன்னு கதவை சாத்தி தாழ்பாலை போட்டா. அப்போ அவள் என்ன பண்ணா, அவள் சேலையை கழட்டி போட்டு என்னை ஒரு மாதிரி பார்த்தா. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, ஆனால் நான் திரும்பி நின்றுக்கிட்டேன். இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு மக்கு பையனா அப்படின்னு சொல்லி என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா. நான் அவளை தள்ளி விட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும், ப்ளீஸ் சேவ் மீ லார்ட். சீமான் அப்படித்தான் நேற்று பேசியிருக்காரு. பயங்கரமான யோகியனுங்க, பயங்கரமான யோகியன். சீமான் மட்டும் இல்லைங்க, விஸ்வாமித்ரன்னு மாபெரும் ஒருத்தர் இருந்தார். இதே மாதிரி மேனகைன்னு ஒரு உள்ள போய் வாங்க நம்ம மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் விஸ்வாமித்திரத்தை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு, அதே மாதிரி லாஜுக்கு ட்ரெஸ் மாற்ற கூட்டிகிட்டு போய் இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு மக்கு பையனா அப்படின்னு கட்டிப்பிடிச்சிட்டா. இப்படி விஸ்வாமித்திரன், ராஜா, சீமான் எல்லாரும் சொல்கிறது இவங்கெல்லாம் வைக்கப்பட்டு மூஞ்சி மூடிக்கிறாங்க. பிள்ளைங்க தான் விருப்பப்பட்டு போய் ஐயையோ இந்த காலத்துல இப்படி ஒரு மக்கு பயலா அப்படின்னு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் காரணம் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற ஒரு துத்துவம் தான் காரணம். அதுக்கு பேரு தான் சனாதன தர்மம். பொம்பளைக்கு பாலியல் இச்சை அதிகமாக இருக்கும். ஒரு பொண்ணு தான் புருஷன் கூட மட்டும்தான் இருக்கணும். அந்த பொண்ணோட புருஷன் செத்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பா கூடயோ பையன் கூடயோ இல்லை அண்ணன் தம்பி கூட இருந்தா தப்பு நடந்துடும், லோகம் கெட்டுடும். ஏன்னா ஆண்கள் எல்லாம் விஸ்வாமித்திரனும் ராஜாக்களும் சீமான்களும் தான். எப்ப வரைக்கும்? இதெல்லாம் அம்பேத்கர் பெரியாருக்கு முன்னாடி வரைக்கும். நாம எத்தனை பேர் வந்தாலும் இந்த தத்துவத்தை தாண்டி யோசிக்கிற அளவுக்கு அறிவு 1% கூட வளராம சுத்திட்டு இருந்தோம். அப்பதான் பெரியாரும் அம்பேத்கரும் வந்து எவனோ சொல்றத நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் பொய்யடா, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எவன் ஒருத்தன் பெரியார மூர்க்கத்தனமா எதிர்க்கிறானோ அவன் பேரு சனாதனவாதி. உங்களுக்கு சொன்னா புரியாது, எளிமையா புரியணும்னா அவன் பேரு தான் சீமான். விருப்பப்பட்டு தானே வந்தா. நம்ம இதை ஏன் பாலியல் குற்றம் அப்படின்னு குறிப்பிடுறோம்னா, கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது தவறான வார்த்தை அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார். அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. அப்போ கற்பழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தூக்கிட்டு பாலியல் வன்புணர்வு, பாலியல் சுரண்டல் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். வன்புணர்வு என்பது விருப்பம் இல்லாம செய்யறது பாலியல் வன்புணர்வு, விருப்பத்தோட பண்றது பாலியல். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு பாலியல் சுரண்டல். நம்ம இந்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜயலட்சுமி எந்த இடத்துலையும் இவன் என்ன பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டான் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. சீமான் பண்ணதுக்கு பேரு ஆசை வார்த்தை காமிச்சு ஒரு பிள்ளைய யூஸ் பண்ணிக்கிட்டது. நான் உன்னை கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி வச்சுக்குவேன், இப்போ நான் உன்னை வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற நகை பணமெல்லாம் நீ வச்சுக்கிட்டா உனக்கு பாதுகாப்பு இல்லை, கூட நான் வச்சுக்கிறேன், இப்போ நான் உன்னை வச்சுக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டா உன்னோட திரைப்பட வாழ்க்கையும் கெட்டு போயிடும், நம்மளை பற்றியும் நிறையா தப்பாக பேசுவாங்க, அதனால நம்ம இதை வச்சுக்க வேண்டாம், ஆனால் நான் உன்னை வச்சுக்கிறேன், அவ்வளவுதானே. இதுதானே விஷயம், இதுதான் நடந்திருக்கு. இது குற்றமா இல்லையான்னு இனி நீங்கள் முடிவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த குற்றவாளியை யாரும் கேள்வி கேட்டக்கூடாதாமா. விஜயலட்சுமி என்ன கேட்டாங்க? அப்போ என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னல, இப்போ என்ன வச்சுக்கிறேன்னு தானே சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? நான் தானே உன்னை வச்சுருக்கேன், அதனால இந்தா நீ வச்சுக்க 50,000 அப்படின்னு மாதம் 50,000 கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இப்படி யார் என்கிட்ட வந்து உதவி கேட்டாலும் நான் பண்ணுவேன். சரி, இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு வந்து உங்ககிட்ட உதவி கேட்குறாங்க? இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. பொண்டாட்டி சொன்ன மாதிரி சொல்லட்டுமா?
தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது உங்ககிட்ட வந்து ஏன்டா உதவி கேட்குறாங்க? அதுக்கும் நேத்தே நீ வாக்குமூலம் கொடுத்துட்ட. அவங்க விருப்பப்பட்டு தானங்க வந்தாங்க. எனக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லைங்க. ஆக்சுவலாக என்னோட திங்கிங் எல்லாம் என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ தான் நான் இலங்கைக்கு போயிட்டு வந்தால் பார்த்தா இப்போ போர் நடந்துட்டுருக்கு, அண்ணனை வேற காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றுறது, அண்ணன் கொடுத்த வாக்குகளை நான் காப்பாற்றணும், அதை எப்படி காப்பாற்றுறதுன்னெல்லாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணனுக்கு இந்த கப்பல் அனுப்பலாமா, பொட்டம்மானுக்கு அந்த ஃப்ளைட் அனுப்பலாமா, இதையெல்லாம் மட்டும்தாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து தான் இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து என்ன வன்புணர்வு செஞ்சுட்டாங்க. அப்புறம் வழியே இல்லாமல் விருப்பமே இல்லாமல் கொஞ்சம் கூட பிடிக்காம பெண்ணிய உரிமைக்காக என் கண்ணியத்தையே விட்டு கொடுத்துட்டேன். ஏங்க, இந்த கூட நிற்கிற பெண்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி கேவலமான கதைகளை தான் அவன் மைக்கில் எடுத்து பேசிக்கிட்டு கிடக்கிறான். நான் பயங்கர பெருமையாக பேசிகிட்டு இருந்தேங்க. நான் மலையாளி, இருந்தாலும் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே தமிழும் தான். இந்த தமிழ்நாடு தான் ஜிஆர் அதிகம் உள்ள மாநிலம் இந்தியாலேயே. இங்கே நிறைய படித்தவங்க இருக்காங்க, கற்றறிந்தோர் எண்ணற்றோர் இருக்காங்க, சுயமரியாதையோடு தான் எல்லாரும் இருப்பாங்க, சுய சிந்தனையோடு தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு பயங்கரமாக பீத்திக்கிட்டு இருந்தேங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன மாபெரும் மொழியான தமிழ் மொழிங்க இங்க இருக்கிறது. தீதும் நன்றும் பிறர்த்தரவாரா, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இப்பேற்பட்ட பகுத்தறிவாளர்கள் இருக்கிற மாநிலத்தை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திடீர்னு ஒருத்த வந்து நம்ம முன்னோர்களோட தமிழை நாம தான் பாதுகாக்க போறோம், நம்ம பாதுகாத்தே ஆகணும், நாம் தமிழர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சான். இங்க இருக்கிறவங்களும் அவங்க கூட சேர்ந்து நாம் தமிழர்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பழம்பெருமையை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நாமளும் நம்பிட்டோம். ஒரு பாலியல் குற்றவாளிய போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப 2 மணி 3 மணியே ஆனாலும் நாங்கள் 2000 பேர் நின்று அவனை வெளியே விடுங்கன்னு கத்துவோம் கதறுவோங்கிறத என்ன படிச்சிங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள்லாம் படித்ததுக்கு படிக்காமலே இருந்து தொலைஞ்சிருக்கலான்னு தான் தோணுது. பில்கிஸ் பானு வழக்கில் இருக்க குற்றவாளிகளுக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுத்தாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆசிஃபா கேஸில் குற்றவாளிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு இந்திய கொடியவே தூக்கிட்டு ரோட்டில் நடந்து போனாங்கல்ல, அதுக்கும் இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு சொட்டு வித்தியாசம் இல்லை. தமிழ் தேசிய கொடியை உங்கள் கட்சி கொடியா வேற வச்சிருக்கீங்க. தயவு செய்து சுய அறிவோடையெல்லாம் அந்த கட்சி கொடியை தொட்டுறாதீங்க. எங்கடா போச்சு உங்கள் அறிவெல்லாம்? எங்கே போச்சு? சோத்தை தான் திங்குறீங்களா இல்லை பீய திங்குறாங்களா அப்படின்னு கேட்கணும். கேட்க மாட்டேன்னு சொல்லல, அப்படித்தான் கேட்கறேன். நேத்து மத்தியானத்துக்கு மேல அவனே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து ஒரு தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் ஏதோ பச்சை பிள்ளைய கற்பழிச்ச மாதிரி, படிக்க போன பிள்ளைய கற்பழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவளை தானே கற்பழிச்சேன். 7 முறை கருக்கலைப்பு செய்த மாவீரனே நான் தானே பேச ஆரம்பிச்சிட்டான்ல. ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையாளன் நானா தான் இருப்பேன். விருப்பப்பட்டு படுத்தா அது என்ன பாலியல் குற்றத்துல வருமா? நீங்கெல்லாம் சேர்ந்துதான் என்னையும் என் குடும்பத்தையும் என் கூட இருக்கிறவங்களையும் வன்புணர்வு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டான். 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்றீங்க. அவனே தன்னை குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டான். தமிழ் பேசும் நல்லுறவுகள் அப்படின்னு சொல்ற நாம் தமிழர்களே, உங்களுக்கு எங்க ஓச்ச அறிவு? இனி எங்கேயாச்சும் போய் தமிழன் கிமிழனெல்லாம் பெருமையா பேசிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்களா பேர் கெட்டு குட்டிச்சவராய் கிடக்குது. இல்ல, நேத்து நைட்டு 2 மணிக்கு போய் யாரை காப்பாத்துறதுக்காக போய் நின்னீங்க? நாட்டுக்கு வேண்டி மாட்டுக்கு பதிலா நின்று செக்கெழுத்தவனோட பேரனாடா இவன். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த வீரமங்கை வேலுநாச்சியாரோட பேரனாடா இவன். முப்பாட்ட முருகனோட பேரனாடா இவன். பச்சை தமிழர் காமராஜரோட பேரனா இவன். எளிய பிள்ளை கக்கனோட பேரனா இவன். தோழர் ஜீவானந்தத்தோட பேரனா இவன். சில்ற பையன்டா, சில்ற பையன், பட்டு சில்ற பையன். அவன் மேல போட்டு கேஸ் என்னன்னு தெரியுமா? இந்த யோகியமா பேசுறமா நினைச்சுக்கிட்டு பேசுற ஆட்களா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப அவனுக்கு சம்மன் அனுப்புனது கோர்ட்டு. எந்த கோர்ட்டு தெரியுமா? இவனே போய் பெட்டிஷன் கொடுத்தால அந்த கோர்ட் அனுப்பியிருக்கு. என் மேல போட்டிருக்கிற FIR ஸ்குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு இவன் கொடுத்த பெட்டிஷனை
படிச்ச அந்த ஜட்ஜு இந்த ஃப்ராடு பையனை முதல்ல பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாயை பிடிக்க வந்தா மிச்சம் இருக்கிற நாய்ங்கெல்லாம் சுத்தி நின்று அந்த நாயை பிடிக்காதேன்னு கத்திட்டு இருக்கீங்க. இந்த கூட்டம் இதே மாதிரி கூட்டம் 2 மணி 3 மணிக்கு டங்ஸ்டன் இஷ்யூக்கு போய் நின்றுருக்கீங்களா? இந்த பரந்தூர்ல மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அங்க போய் நின்றுருக்கீங்களா? இந்த சாம்சங் போராட்டத்துக்கு இத்தனை பேர் போய் இவ்வளோ நேரம் நின்னீங்களா? ஒரு நல்லா இருந்த பிள்ளைய ஏமாத்தி நாசம் பண்ணி இருக்கிறான், அவனை பிடிச்சி உள்ள வச்சா அவனுக்கு நியாயம் கேட்கறதுக்கு 1008 பேர் போய் நிற்கிறீங்க. சொல்லுங்க, எவன் வேணாலும் எந்த பிள்ளைய வேணாலும் பாலியல் ரீதியா என்ன பண்ணாலும் உடனிருப்போம் நாம் தமிழர். சொல்லுங்க, பாலியல் குற்றவாளிகளை காவல்துறையினர்கள் கைது செய்ய வந்தால் நாங்க தடுத்து நிறுத்துவோம் நாம் தமிழர். வித்யா வீரப்பனோட கோஷத்தை மறந்துட்டேன், அதை சொல்லட்டுமா? எங்க அண்ணனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, விஜயலட்சுமி என்ன வேணாலும் பண்ணலாம். யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டா நாங்க இருக்கோம், அண்ணனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் நாம் தமிழர். பாருங்க, ஃபாத்திமா ஃபர்ஹானா விட்டுட்டு நான் அதையும் சொல்லிடுறேன். தாய் மாமங்க, தாய் மாமனுக்கு இல்லாத உரிமை வேற எந்த நாய் மாமனுக்கு இருக்கு? என் தாய் மாமன் அப்படிதான் பண்ணுவான். என் தாய் மாமன் என்ன தப்பு பண்ணாலும் என் தாய் மாமனுக்கு நான் உறுதுணையா இருப்பேன் நாம் தமிழர். கார்த்திகர் நம்ம ஊர் உள்ள அது கோச்சுக்க போகுது. எங்க அண்ணனுங்க அப்படித்தாங்க பண்ணுவாங்க. அங்க மட்டும் இல்லை, எங்க வேணா வந்து பண்ணட்டும், நாங்க உறுதுணையாக தான் நிற்போம் நாம் தமிழரே. இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து புதுசாக காளியம்மாள் அக்காவோட இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொரு புது அக்கா வந்திருக்காங்க. ஏங்க அதில் என்னங்க தப்பு இருக்குது? நாங்கள் வலையை போட்டு மீனை பிடிக்கிறோம், ஆனால் அதே வலையை போட்டு பொம்பளைங்களை பிடிக்கிறாங்க. அண்ணனுக்கு இல்லாத உரிமையாங்க மீனை பிடிக்கிறதுக்கே? கிடைக்கலையா இங்கே வர சொல்லுங்க, அண்ணனுக்கு உறுதுணையாங்க எப்பவும் நாங்கள் இருக்கோம். ஹோ, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். கயல்விழியை சொல்லாமல் விட்டால் கயல்விழிக்க வச்சுப்பாங்கல்ல, சொல்லிடுவோம். என் மாமா கட்சிக்குள்ளேயே இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைகிட்ட போனது தப்பு தான். ஆமாம், 2 வருஷம் பழகினாரு, அதில் என்ன தப்பு இருக்கு? பழகினா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானுங்க. கொஞ்சம் நெருப்பு பக்கமாக இருந்தால் பற்றிக்கத்தானே செய்யும். அதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் எங்கள் வீட்டு கேட்டில் வந்து சமணம் ஓட்டுவீங்க, நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? என் மாமா மதுரை வீரன், என் மனசுக்கு ஏற்ற சூரன், என்ன நடந்தாலும் நான் உறுதுணையாக தான் இப்போ என் மாமனுக்கு. இந்த கேவலத்துக்கு நாம் தமிழரே ஒரு கேவலம், இதில் புதுசாக கேவலம் வரப்போதா? இதை நான் புன்னகையோடு தாங்க சொன்னேன், நீங்களும் புன்னகையோடையே இருங்க. நன்றி, வணக்கம்.